வெற்றிக்கும் இவர்கள் ஒரு சின்ன மீனை அப்படியே தூண்டில்ல போடுற மாதிரி உள்ளே இறக்கி விடுவார்கள். மீனுக்கு பொறி போடுற மாதிரி போடுவார்கள். அப்படியே ஒரு பெரிய திமிங்கிலத்தை எடுத்து உள்ள அமுக்கி வச்சு பூட்டிக்கிற மாதிரி இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி ஏற்கனவே இங்க ராசியில் குரு வந்து விட்டார். அப்போ 2 இனிப்பு கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தூண்டிலில் ஒரு பெரிய திமிங்கிலத்தை அமுக்கி உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. நல்ல பழக்கம், நல்ல வழக்கம், மற்றவர்களை நல்ல விதத்தில் வழி நடத்துவது. இவ்வளவு நாள் வந்து நம்ம அடி வாங்கின போது, உத வாங்கின போது, மிதி வாங்கின போது நிறைய நபர்கள் நம்மை ஏறி மிதித்தார்கள். இருந்தாலும் இப்போ அவர்களை பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஹேபிட் இதெல்லாம் கடகராசிக்கு இல்லை. தொழில் மூலமா, குழந்தைகள் மூலமா, பூர்வீகம் மூலமா, இடம் மூலமா உங்களுக்கு லாபம். இந்த லாபத்தை வைத்து இவ்வளவு நாள் நமக்கு ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை, கடனை, வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களை வரிசையாக நாம் முடிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கடகத்துக்கு இந்த ஜூன் மாதத்தில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். கடகராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்குமே இப்பதான் சான்ஸ் கடகத்துக்கு நல்ல சூப்பர் டூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு. புதன் சுக்கிரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் இடத்தில் விரயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செலவு அப்படிங்கிறது தான் தொடக்கத்தில். சுக்கிரன்கிறது இவங்களுக்கு லாபாதிபதி, மேலும் அவர் தான் சுகஸ்தானாதிபதி. அப்போ இவங்களுடைய லாபத்துக்கும் இவங்களுடைய சுகத்துக்கும் புதன் இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி. வெற்றிக்கும் இவர்கள் ஒரு சின்ன மீனை அப்படியே தூண்டில்ல போடுற மாதிரி உள்ளே இறக்கி விடுவார்கள். மீனுக்கு பொறி போடுற மாதிரி போடுவார்கள். அப்படியே ஒரு பெரிய திமிங்கிலத்தை எடுத்து உள்ள அமுக்கி வச்சு பூட்டிக்கிற மாதிரி இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி ஏற்கனவே இங்க ராசியில் குரு வந்து விட்டார். அப்போ 2 இனிப்பு கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தூண்டிலில் ஒரு பெரிய திமிங்கிலத்தை அமுக்கி உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. என்ன, ராசியிலேயே சுக்கிரன் குரு உச்சம். அப்ப இது நாள் வரை இவங்களுக்கு என்ன மைனஸா இருந்தது அப்படின்னா ஒரே மைனஸ், 12ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போ அவர் முழு ஒளிவட்டத்தை உங்கள் ராசியில் மேல் வந்து அமர்ந்து கொடுக்க தொடங்கி விட்டார். இன்னொரு ஒளி கிரகம், அவர் வந்து லாபாதிபதி. இன்னொரு சுப கிரகம் புத்திகாரகன் புதன். புதன் வந்து என்ன பண்ணுவாரு, பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. குரு என்ன பண்ணுவாரு, நல்ல ஒழுக்கத்தையும் தேஜஸையும், ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு கெத்து, தோரண, அந்தஸ்து இதெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவாரு, கம்ஃபர்ட், லக்ஸுரிய கொடுப்பாரு. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பது என்னன்னா ஒளிவட்டம். இந்த ஒளிவட்டம் அப்படிங்கிறது உங்களை சுத்தி ஒரு எனர்ஜி, ஒரு ஆரா, ஒரு தேஜஸ், ஒரு ஈர்ப்பு. வெறும் தோற்றம் மட்டும் இல்ல பிரதர், வெறும் லுக்கு மட்டும் இல்ல பிரதர், வெறும் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல பிரதர், வெறும் இளமை மாறாத தோற்றம் மட்டும் இல்ல பிரதர், பிரமாதமான புத்திசாலித்தனமும் உள்ளே இருக்கிறது. நல்ல பழக்கம், நல்ல வழக்கம், மற்றவர்களை நல்ல விதத்தில் வழி நடத்துவது. இவ்வளவு நாள் வந்து நம்ம அடி வாங்கின போது, உத வாங்கின போது, மிதி வாங்கின போது நிறைய நபர்கள் நம்மை ஏறி மிதித்தார்கள். இருந்தாலும் இப்போ அவர்களை பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஹேபிட் இதெல்லாம் கடகராசிக்கு இல்லை. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 10
10ஆம் அதிபதி மார்ஸ் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். கடகராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தொழில் மூலமா, குழந்தைகள் மூலமா, பூர்வீகம் மூலமா, இடம் மூலமா உங்களுக்கு லாபம். இந்த லாபத்தை வைத்து இவ்வளவு நாள் நமக்கு ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை, கடனை, வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களை வரிசையாக நாம் முடிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கடகத்துக்கு இந்த ஜூன் மாதத்தில். சூரியன் முதல்ல லாபத்தில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அவர் 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம், அது ஏதாவது கவர்மெண்ட் பில்லாக இருக்கலாம், வாட்டர் பில்லா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆக இருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதுல நம்ம ஒன்றும் பெருசா பேனிக் ஆவதற்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்கிறார். அப்போ பாக்ய சனியை பாக்யாதிபதியே பார்க்கிறார். அப்போ பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, இதனால் வரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படல, பரிகாரம் பண்ணினோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருந்தோம், மறுமணத்துக்காக காத்திருந்தோம், கரெக்டான வரன் வரல அப்படின்னா வரிசையாக சுபகாரியங்கள் நடக்கும். இனிப்பு, 2 இனிப்பு கிரகங்கள் உங்கள் தலைமேல் உட்கார்ந்திருக்கிறது. இப்போ அந்த இனிப்பு பரிமாற்றம் நடக்கும். ஒரு ஒளி தத்துவம், 2 ஒளி தத்துவம், ஒரு புத்திசாலித்தனத்தின் தத்துவமும் உங்கள் தலைமேல் வந்து உட்கார்ந்திருக்கிறது. இது எல்லாமே ஓவராலா உங்க வீட்டுல ஒரு சீரியல் லைட் எப்போ போடுவோம், ஒரு விசேஷத்துக்குத்தானே போடுவோம். அந்த ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்படும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வாக்குஸ்தானத்துல கேது இருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் பேசி பேசி சொல்லி எதுவுமே நடக்கவில்லை. இனி நாம் பேசாமலே, நாம் சொல்லாமலே அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். இதெல்லாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கடகராசிக்கு தேடி பார்த்தோம்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ அந்த அஷ்டமஸ்தானம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்பாராத திடீர் செலவுகள், திடுக்கிடும் செலவுகள், பயணத்தின் போது நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்பாவுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பொதுவாகவே ஒரு அப்ரூவலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பெர்மிஷன் வாங்குவதாக இருக்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த அஷ்டம ராகுவுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில், புதன்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் நம்மை கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும். இப்ப ராசியிலேயே உச்ச குரு, இந்த இடத்துல ஜென்ம குருன்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்தில் பாக்யாதிபதி உச்சம், தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும். லாபம் அப்படிங்கிறதும் தொழில் அப்படிங்கிறதுமே கடகத்துக்கு ஜூன் மாதத்தில் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் செலவு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் உங்களுடைய லக்ஸரிக்கும் தான் நீங்கள் செலவு செய்வீர்கள். இதையும் தவிர இந்த ராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, களத்திரக்காரகன் சாட்டனுக்கு குருவின் பார்வை, பொதுவான கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 11 லாபத்தில். அப்போ கணவனால் ஆதாயம், சார் கரெக்டா அப்படின்னா 200% கரெக்டு. கணவனால் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ராசியில புதன் இருக்கிறதுனால பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனா ராசியில சுக்கிரனும் இருக்கு. அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக, புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, 2 இனிப்பு கிரகம் உங்க ராசியிலேயே இருக்கு. அது ரெண்டுமே கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம். குருவும் கொழுப்பை குறிகாட்டுகிறது, சுக்கிரனும் கொழுப்பை குறிகாட்டுகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய சுப நிகழ்வுகள், ஃபங்க்ஷன்ஸு, டின்னரு,
வெட்டிங் இதெல்லாம் போய் கொஞ்சம் இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் உடல் எடை கூடும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் போதும். கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் வந்து அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் வந்து அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8ஆக வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக வந்து சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.